வணக்கம். இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ். ட்ரக் அபியூஸ் அப்படின்னா என்னன்னா, குடி மற்றும் போதை வஸ்துக்களை சரிவர பயன்படுத்த தெரியாத இல்ல, பயன்படுத்த முடியாத நபர்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான நாள் இது. சராசரி வீடுகள்ல அதாவது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத வீடுகளுக்கு இதை பத்தின ஒரு அவேர்னஸ்ன்றதை விட இதை பத்தின ஒரு இமோஷனல் ஃபீலிங் இருக்காது. அவங்களால அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. பட் ஆனா இதனால சிரமப்படக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கா, பல கோடி கணக்கா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு இது. உங்க வீட்டில் இருக்கிற நபர்கள் யாராவது குடிக்கோ போதைக்கோ அடிமையாகி அவங்களால விடக்கூடாதுன்னு இல்லை, விட முடியாம கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு அவங்க வேணும்னு இல்ல அவங்கள சுத்தி இருக்கிற பிரச்சனைக்காகவோ இல்ல வேற ஒரு காரணங்களுக்காகவோ அவங்க இந்த மாதிரி திமிருக்குன்னு குடிக்கிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அவங்க இந்த மாதிரியாக குடிக்கணும்னோ இந்த மாதிரியாக போதை பழக்கத்தை யூஸ் பண்ணணும்னோ அவங்க விருப்பப்பட்டு பண்ணல. அவங்களோட இயலாமை உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அவங்களுக்கு ஒரு இயலாமை. அதனாலதான் அவங்க இந்த மாதிரி பண்றாங்களே ஒழிய அவங்க விருப்பப்பட்டு இதை செய்யல. அது ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். சோ எனக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப அறிவாளிங்க. 90% குடிபோதைக்கு அடிமையானவங்க ஆர் இன்டெலிஜென்ட். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் மெனி திங்ஸ். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு தேவையான சிகிச்சையை சரியான முறையில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள மீட்டு கொண்டு வர முடியும். தேங்க்யூ.